வணக்கம் அனைவருக்கும். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எழுதும் மாணவர்களுக்காக என்னுடைய சிறு முயற்சியில் ஒரு பங்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 11ஆம் வகுப்பு இதுவரை துணைப்பாடம் வரைக்கும் 6ஆம் திணை வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கி அதில் கடைசி இறுதி பகுதியில் இருக்கிற இலக்கண பகுதி மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் இலக்கணம் இருக்குது. அதில் ஒரு 5 கேள்விகளை நான் எடுத்திருக்கேன். வாங்க அந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, சொற்கள் டேஸால் ஆனவை. எளிமையான ஒரு கேள்வி தான், ஆனால் சரியான பதிலாக நம்ம சொல்லணும். சொற்கள் டேஸால் ஆனவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ எழுத்தொலி, பி சொல்லொலி, சி பொருளொலி, டி இசையால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சொற்கள் டேஸால் ஆனவை அப்படின்னு கேள்வி கேட்டால் சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை அப்படின்றது தான் சரியான பதில். இதில் ஆப்ஷன் ஏங்கிறது தான் எழுத்தொலி என்பதே சரியான பதில். ரெண்டாவது கேள்வி, இவற்றில் தமிழ் சொற்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இவற்றில் தமிழ் சொற்கள் எது? ஆப்ஷன் ஏ பாவை, ஆப்ஷன் பி ராக்கி, ஆப்ஷன் சி ரெக்கை, ஆப்ஷன் டி டப்பா. இந்த 4ல் எது தமிழ் சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் ஆப்ஷன் ஏ பாவை என்பது சரியான தமிழ் சொல். இவற்றில் தமிழ் சொற்கள் எவை என்பதில் இதில் 4 ஆப்ஷனில் முதல் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பாவை என்பது சரியான பதில். அடுத்தது, மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷன் ஏ 32, ஆப்ஷன் பி 22, ஆப்ஷன் சி 42, ஆப்ஷன் டி 52. ஆக இதில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேள்வி கேட்டாங்கன்னா சரியான பதிலுங்கிறது 22 அப்படிங்கிறது தான் சரியான பதில். பி ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது 4, சொல்லின் முதலில் வராத எழுத்து எதுன்னு கேட்டுறாங்க. சொல்லின் முதலில் வராத எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ உயிரெழுத்து, ஆப்ஷன் பி மெய் எழுத்து, ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து, ஆப்ஷன் டி உயிர்மெய் எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சொற்களுடைய மொழிக்கு முதலில் வராத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் என்னென்னா 4 ஆப்ஷனில் அந்த சி ஆப்ஷன் ஆயுத எழுத்து என்பது தான் சரியான பதில். அதான் சொல்லினுடைய மொழிக்கு முதல்ல வராத எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஆயுத எழுத்து. சி ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது 5வது கேள்வி. இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் தொட்டு போகணும், இதுலேயும் கேட்டுருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையில் எடுத்திருக்கேன். இதை பாருங்கள். இன்றும் இலங்கை தமிழர் பயன்படுத்தி வரும் சொற்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றும் இலங்கை தமிழர் பயன்படுத்தி வரும் சொற்கள் எவை? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வடமொழி சொல், 2வது பிறமொழி சொற்கள், 3வது முங்கனம் உங்கு அப்படின்றது தான், 4வது அங்கனம் இங்கனம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திருக்காங்க. அதில் பாருங்கள், திரும்ப சொல்கிறேன். வடமொழி சொல், பிறமொழி சொல், உங்கு உங்கனம் அங்கனம் இங்கனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷனில். அதில் சரியான பதில் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கு உங்கனம் அப்படின்ற சொல்லு தான் இன்று வரை அந்த இலங்கை தமிழர்கள் பயன்படுத்தி வராங்க அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பாடப்பகுதியில் இருக்குது. மொழி முதல் இறுதி எழுத்துக்களில் ஒரு 5 வினாக்கள் எளிமையான வினாக்களாக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பி இன்றைக்கி இந்த கேள்விகளோடு விடைபெறுகிறேன். மீண்டும் மீதமுள்ள பகுதிகளை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு துளி தான் பெரு வெள்ளம். அதனால் சிறிய சின்ன சின்ன கேள்விகளாக தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் மனம் மாற்றம் அடையாமல் இருக பற்றி கொண்டு எதையும் அடைவதற்கு ஒரு பிடிவாதம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிடிவாதத்தோடு நீங்கள் படிங்க, சந்தோஷமாக படிங்க, மனமோந்து படிங்க. நாளை நமதே அப்படின்ற ஒரு விஷயத்த, நமக்கான வேலை காத்திருக்கு அப்படின்ற ஒரு மனசில் எண்ணத்தில் எப்போவுமே வைராக்கியமாக வச்சுக்கிட்டு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் அரசு பணியில் இருக்கலாம். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நாளை சந்திக்கலாம்.